திருநின்ற ஊரில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நான் போயிருந்தேன். இந்த மேடையில் தான் இருமுடி கட்டுவாங்க எல்லாருமே. இவர் கன்னிசாமி. இவர் என் கூட வேலை பார்க்குறாரு. ஐயப்பனை முதல்ல தரிசனம் பண்ணுறதுக்காக இருமுடி கட்டிட்டு போகிறவங்கள கன்னிசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் முதல் முறையாக ஐயப்பனை பார்க்குறதுக்காக போகிறாரு. அவருக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய மகன், மகள் இவங்க 3 பேருமே ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக முதல்ல ஐயப்பனுக்கு மாலையிட்டு இருமுடி கட்டிட்டு போகிறாங்க. கடுமையான விரதம் இருந்து எளிமையான உணவு, எளிமையான ஆடைகளோட இந்த 48 டேஸுமே கடுமையான விரதம் இருந்திருக்காரு. இன்றைக்கி இருமுடி கட்டிட்டு ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. இவங்களுடைய உறவுகள் எல்லாருமே இவங்களுக்கு அந்த அரிசி போடுவாங்கள்ல, அந்த இருமுடியில் அரிசி போடுவாங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் அவங்களுடைய உறவுகள், நட்பு, தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த அரிசி போடுறதுக்காக எல்லா லைன் ஒவ்வொருத்தராக வந்து போட்டுட்ருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலியில் மொத்தம் 3 பேர் மாலை போடுறாங்க. இவருடைய மகன், மகள் எல்லாருமே போடுறாங்க. பின்னாடி இருக்கிறது அவங்களுடைய பையன், அதுக்கடுத்து அவங்களுடைய பொண்ணு. இந்த மாதிரி 3 பேருமே மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறாங்க. இவங்க 3 பேருமே 48 டேஸ் விரதம், கடுமையான விரதம் இருந்து இன்றைக்கி இருமுடி கட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. இந்த பையனுக்கு பக்கத்தில் இருந்து அவங்களுடைய அம்மா கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த முட்டி போட்ட நிலையில் இருந்து தான் அந்த இருமுடியை தலையில் சுமந்துட்டு போகணும். இருமுடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட் போட்டிருக்காங்க, மாலை போட்டிருக்காங்க. போட்டுட்டு அந்த தலை மேலே அந்த இருமுடியை வச்சுட்டு ஒரு 3 சுற்றி வரணும். அதுக்கடுத்து அவங்க கிளம்பி போகிறாங்க. எல்லாரும் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல அந்த இருமுடிகளை வச்சுட்டு அதுக்கடுத்து மொத்தமாக கிளம்புவாங்க. இப்போது இவங்களுடைய உறவுகள் கீழே இருக்காங்கல்ல, அவங்க மாலை மரியாதை எல்லாமே செலுத்துவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இது எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருடைய இருமுடிகளும் ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல இவங்களும் கொண்டு போய் இருமுடிகளை வச்சுருவாங்க. இந்த இடத்துல ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து அந்த இருமுடிகளை இறக்கிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக போகும்பொழுது கொண்டு போவாங்க. அந்த மாலைகள் கூட கழட்டிட்டு அந்த இருமுடி மேலேயே வச்சிடுறாங்க. அடுத்து இவங்களுடைய பொண்ணு, பையன் கட்டுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. பையன் அந்த சைடு இருக்கான், பொண்ணு இந்த பக்கம் இருக்காங்க. இவங்க 3 பேருமே கடுமையான விரதம் இருந்து இன்றைக்கி சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த குருதட்சணை சொல்கிறோம்ல, அந்த குருதட்சணை வச்சுட்டு இருமுடிகளை வந்து தலையில் சுமந்துட்டு இவங்களும் 3 சுற்று அந்த சுற்றி வராங்க. சுற்றி வந்துட்டு அது வெளியில் போயிட்டு அந்த இடத்துல மறுபடியும் வச்சுருவாங்க. இதே மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. இங்கேயும் இவங்களுடைய உறவுகள், தாய் மாமன் அவங்க மாலை போடுறாங்க. மற்ற உறவுகளும் அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. அந்த கோவிலில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 50 பேர் வந்து இருமுடி கட்டுறாங்க. எல்லாருமே அந்த இடத்துல தான் கொண்டு வந்து இருமுடிகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கொண்டு போவாங்க. இவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெய்வபக்தி ஜாஸ்தி. இந்த இருமுடிகளை இவர் இறக்கி வைக்கிறாரு. வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதே மாதிரி அந்த பையனை கூட ஆசீர்வாதம் வாங்க சொல்லி கொஞ்சம் அழுத்தி விடுறத நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். அந்த இருமுடிகளை கழட்டி வச்சதுக்கப்புறமா அவரும் ஆசீர்வாதம் வாங்கியிருந்தார். அந்த பையனை கூட ஆசீர்வாதம் வாங்க சொல்லி கொஞ்சம் அழுத்துறாரு பாருங்கள். அழுத்தி அவனும் ஆசீர்வாதம் வாங்குறாரு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இது பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பொண்ணும் இப்போ முடிச்சுட்டு எல்லார்கிட்டையுமே வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த இருமுடிகள் இருக்கிற இடத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. வந்துட்டு இவங்களும் இந்த இடத்துல இருமுடிகளை வச்சுருவாங்க. அங்கே ஆசீர்வாதம் வாங்காதவங்க இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்குறத நம்ம பார்க்குறோம். நானும் ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன்.